படிப்பறிவே இல்லாத பேதுரு 3000 பேர் அவருடைய வார்த்தையை கண்டு மனம் திரும்பி இருதயத்தில் குத்தப்படுகிறார்கள். 7வது வசனத்திலே சொல்லுகிறது, இவர்கள் எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்களாம். பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் எங்கே வருகிறதோ, பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை எங்கே வருகிறதோ, பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் எந்த மனிதனை தொடுகிறதோ, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் வல்லமை எந்த மனிதனுடைய இருதயத்தில் ஊற்றப்படுகிறதோ, அந்த மனிதன் இந்த பூமியிலே ஆச்சரியமும் எல்லாருக்கும் முன்பதாக பிரமிக்கத்தக்கதான காரியங்களை செய்ய வைப்பார். அதுதான் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தின் வல்லமை. இன்று இந்த அபிஷேகத்தின் வல்லமை கேட்கிற எல்லார் மீதும் இந்த அபிஷேகத்தை கொடுக்க பரிசுத்த ஆவியானவர் ஆயத்தமாக இருக்கிறார். பாவத்தை ஒப்பு கொடுங்க, பரிசுத்த ஆவியானோட அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. எந்த இடத்துல நீங்கள் மதிப்பு அற்றவர்களாக தேவையில்லாமல் இருந்தீர்களோ, இந்த அபிஷேகம் உங்களை அந்த இடத்துல தேவையானவர்களாகவும்